ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மதன்குமார். விஎம் எலக்ட்ரிக்கல்ஸ். நாங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் செஞ்சிட்ருக்கிறோம். நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் பண்ணதை உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரோ லைட்டு வந்துருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி அந்த எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 5 அடி ஏரோ லைட்டு. இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்குறோம். இதை பார்த்திங்கன்னா இது லைட் வரும். இது பார்த்திங்கன்னா 5 அடி வரும். இது வந்து நம்ம வேவுக்கு மாட்டுறது. அதாவது ஜிம்மில் பார்த்திங்கன்னா மேட் வந்து 6 அடி மேட்டு சென்டரில் வரும், அதுக்கு மாட்டுறது. இப்போ ஏற்கனவே ஒன்று சாம்பிளுக்கு மாட்டிட்டோம். அந்த வீடியோ நான் போடலை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு லைட்டுக்கும் இன்னொன்று லைட்டுக்கும் பார்த்திங்கன்னா 4 அடி 4 அடியில் மார்க் பண்ணி 3 ஊக்கு அடிக்கணும். ஏன்னா இது வந்து பெரிய லைட்டாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம 4 அடிக்கு ஒன்றுன்னு போடுறோம். ஏன்னா சேனலுமே அப்படி தான் போட்டிருக்காங்க. 2 அடிக்கு 2 அடிக்கு ஒரு சேனல் வரங்காட்டிக்கு நம்ம அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம இதை மாட்ட முடியும். இப்போ ஊக்கு அடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பையன் வந்து ரோப் கோர்த்துட்ருக்குறான். ரோப் கோர்த்துட்டு இதே மாதிரி தான் மாட்டி மேலே தொங்கிட போகிறோம். இது ஒன்று சாம்பிளுக்கு ஒன்று மாட்டியிருக்கோம். இந்த அளவு வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த லைட்டெல்லாம் அளவு கொண்டு போக போகிறோம். இது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா 21 லைட் மாட்டணும். இதுக்கப்புறம் ரவுண்ட் லைட் இருக்குது, இன்னும் நிறைய லைட் இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் மாட்டுறது தான், ஏரோ லைட்டு மாட்டுறது மட்டும் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி எரிய விட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரவுண்ட் லைட் இருக்குது, கிளாஸ் லைட் இருக்குது. அதெல்லாம் ஃபிட் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் விழுகும். நம்ம ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் நான் இன்னும் பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். உங்கள் கமெண்டில் தான் தெரியும் நாங்கள் எப்படி வேலை செய்கிறேன்னு. இந்த மாதிரி தான் ஃபிட்டிங் வரும் பாருங்கள்.